me the money, bro, show me the money, show me the money, bro, show me the money, bro, show me the money. ஹலோ அன்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா. வாய்ஸ் சரியில்லைன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா சரியான கோல்டு. இப்போ நம்ம 2012 எடுக்கப்பட்ட மீட்டிங் ஈவில் படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் அவைலபிள் இருக்குது. இந்த படத்தோட கதை எப்படி இருக்குன்றதை இப்போ பார்த்துக்கலாம். இந்த படத்தில் நம்ம ஹீரோ ஜான் இருக்காப்புல, அவர் வந்து ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் பண்ணுறாப்புல பிஸ்னஸ். அது எல்லாமே முடங்கி கடைசியில் ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு வந்துடுறாப்புல. எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை, தான் குழந்தைய பார்க்கு கூட்டு போகணும்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கேட்கும்போது, என்கிட்ட தான் காசு இல்லையே அப்படின்னும் போது அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, காத்து வாங்குறதுக்கு காசு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூப்பிட்டு பார்க்கு போயிடறாங்க. அப்போ ஒருத்தர் அவர் வீட்டுக்கு அதை தட்டுறாரு. அவர் பேர் ரிச்சி. அவர் வந்து தான் காரை கொஞ்சம் தள்ளி ஹெல்ப் பண்ணி விடுங்க, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்றாப்புல. அப்போ தெரியாது நமக்கு, இவனால பெரிய சம்பவம் நடக்க போகுது நம்ம ஹீரோவுக்கு அப்படின்ட்டு. ஹீரோக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் ஹீரோ அவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாரு அப்படின்றத படம். இப்போ படத்தில் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. படத்தில் யூஸ் பண்ண மியூசிக்ஸாக இருக்கணும், எல்லாமே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. என்ன ஒரு வருந்தத்தக்க செய்தினா, அந்த ரிச்சின்ற கேரக்டர்ல ஒருத்தர் நடிச்சிருப்பாப்புல, அவர் தான் நம்ம சாமுவல் ஜாக்சன். அவெஞ்சர்ஸ்லாம் அந்த ஒத்தகன் வச்சுட்டு வருவார்ல, அவர் தான். ஆனால் உண்மையிலே ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருந்தாப்புல. அவர் அந்த மீட்டிங் ஈவில்ன்ற பேருக்கு ஏற்ற மணிக்கே ஈவில் மணியே தான் பண்ணுவாப்புல எல்லாமே. அந்த சீன்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ சீன்ஸ் பார்க்கறதுக்காக கொலை பண்ணுறது இதெல்லாம் நல்லா இருந்தாலும், ஓவராலாக படமாக பார்க்கும்போது நமக்கு என்னமோ போட்டு எப்படா படத்தை முடிப்பாங்க ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம வேற ஏதாவது படத்தை ட்ரை பண்ணுறது நல்லது. அப்படி பார்க்கணும்னா ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. யூடியூப்ல இருக்கு படம், ஒரு 1.5 மணி நேரம் தான் வரும். இன்னொரு வீடியோ